நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் கூட கதை கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு நேயர்கள், கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் ஏசப்பா என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த வேலையில் கூட ஆண்டவரே கதை கேட்கலாம் நிகழ்ச்சி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிருபையாக ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்க இப்படிப்பட்ட வழி வாசலை திறந்து கொடுத்தீரப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாள் ஊழியங்களை அதிகமாக நீர் ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்தை நீர் பேச முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடையாள மறைத்து நீர் வெளிப்பட முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரம் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எப்படி கதையை சொல்ல வேண்டும், எவ்வாறு கதையை சொல்ல வேண்டும் என்பதை ஆண்டவரே அடையாள் கற்றுக் கொடுங்கப்பா. வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரே என்னோடு எங்களோடு பேச முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதியும் எனக்கு இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்தில் ஒரு வசனம் சொல்லுது, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லப்படுது, அன்பு திரளான பாவங்களை மூடும். நம்ம எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் தேவனுடைய அன்பை பெறும்போது, இன்னும் அதே சமயம் நம்ம மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தும் போது நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைச்சாரு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த வேத வசனத்தின்படியாக ஒரு அருமையாக அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள் முன்னால் நினைச்சு வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த சண்டே ஸ்கூலுக்கு நான் ஏன் தான் வந்தேனோ எனக்கே தெரியலை. இந்த பிள்ளைலாம் எனக்கு மேய்க்கவே முடியலை. குறும்பு அதிகமாக பண்ணுறாங்க. ஒரு நிர்விசாரம். சண்டே கிளாஸில் அமைதியாக உட்கார்ந்துருக்கமே ஒரு பயபக்தியோ எதுவுமே எந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலிப சகோதரன் அந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு வந்த அந்த மகனுக்குடைய வாழ்க்கையில் அந்த வெறுப்பும் கசப்பும் தான் என்னச்சிச்சு காணப்பட்டுச்சு. ஏன்னா அந்த பசங்க பண்ண கேலி நிமித்தம், பண்ண குறும்பு நிமித்தம் அவரால் என்னச்ச முடியல, சகிக்க முடியலை. இது எங்கன்னா அமெரிக்கா தேசத்தில் டலாஸ்ங்கிற ஒரு பகுதி. அமெரிக்கா தேசத்தில் டலாஸ்ன்னு சொல்லி ஒரு பகுதி. அதில் ஹென்ரிக் சொல்லி ஒரு அருமையான வாலிப மகன் இருந்தான். அவனுக்குள்ள அதிகமான வாஞ்ச, தாகம், விருப்பம் எல்லாம் என்னென்னா, நான் எப்படியாவது நான் ஏசப்பாவுக்காக நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்ச இருந்துச்சு. அப்போது அந்த டலாஸ்ங்கிற இடத்துல உள்ள அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த சண்டே ஸ்கூல் பொறுப்பாளர் ஒரு நாளில் இந்த சகோதரனை கூப்பிட்டு, நீ எங்கள் சர்ச்சில் நீ என்ன பண்ணணும், சண்டே ஸ்கூல் ஊழியத்தை நீ செய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம விரும்பினது ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சிக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வழிவாசலை திறந்து கொடுத்தாங்க, இந்த ஊழியத்தை என் கையில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷத்தோடு, அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், நான் இப்போ அந்த ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு சந்தோஷத்தோடு அவரிடத்துல உடனே நான் அந்த ஊழியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி என்னச்சுதான் உற்சாகத்தோடு அவன் என்னச்சுதான் அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு என்னச்சுதான் ஆர்வமுடன் கடந்து சென்றான். முதல் வாரம் ரொம்ப ஆசையோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு அவன் என்னச்சுதான் கடந்து போனான். அந்த ஊழிய வாஞ்ச போனான். அங்கே அவன் கரங்களில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் இளம் வாலிப பிள்ளைகளை அவன் கையில் கொடுத்தாங்க. அதான் டீன்ஸ் ஏஜ், 13 வயதுலேருந்து 19 வயது வரை உள்ள பிள்ளைகளை அவன் கரங்களில் இது கொடுக்கப்பட்டது.
அவன் கிளாஸ்க்குள்ளே போன உடனே அந்த பசங்க வந்து இவனை பார்த்து அவனால் என்ன செய்ய முடியல, பாடங்களை நடத்த முடியலை. அந்த அளவுக்கு அந்த பசங்க வந்து இவன் ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க 10 வார்த்தைகளை என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தா கூட இவனால் அந்த பாட்டை கூட என்ன செய்ய முடியல, சரியாக சொல்லி கொடுக்க முடியல. வேத பகுதியில் உள்ள கதைகள் சரித்திரங்களை சொல்லும்போது கூட அவனை சொல்ல விடாதபடி அவனை தடுத்து வேறு காரியங்கள், உலகமான காரியங்கள் நினச்சாங்க பேசி இவனை கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. வேத வசனத்தை படிக்க சொன்னால் அதை படிக்காதபடி என்ன செய்தாங்க, பசங்களுக்குள்ளே பேசி பேசி விளையாடி ரொம்ப குறும்பு தனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு தலைமை வகித்தது யாருன்னா டேவின்னு சொல்லி ஒரு மகன். அவன் தான் இந்த இவ்வளவு குறும்புக்கும் காரணமாக இருந்தவன். உடனே இதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும் சொல்லி வாஞ்சியோடு வந்த இந்த நாட்களில் அவனால் என்ன செய்ய முடியல, பேச முடியலை. அவனால் சுவிசேஷம் அறிவிக்க முடியலை. இப்படி தான் இந்த நாட்களில் நம்ம சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு சொல்லி வாஞ்சியோடு போகிறோம். ஆனால் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, நிர்விசாரமாக கேலி பண்ணிக்கிட்டு குறும்பு பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, அங்கே டீச்சர் கிளாஸை நடத்தினா அதை கவனிக்காதபடி இப்போவும் என்ன அநேக டேவி என்ன செய்யிருக்காங்க இருக்கிறாங்க சண்டே ஸ்கூலில் வந்து. அமெரிக்க தேசத்தில் மாத்திரமல்ல, நம்ம பகுதியில் கூட இப்படிப்பட்ட அநேக டேவிகள் என்ன செய்யிருக்காங்க, எழும்பியிருக்காங்க. நானும் சண்டே ஸ்கூல் எடுத்தவா தான். நிறைய பிள்ளைகளை நான் நினச்சிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். நம்ம ஒன்று சொன்னால் அவங்க 10 சொல்லுவாங்க. நம்ம ஒரு கருத்துக்கள் சொன்னால் அதை கேட்காதபடி என்ன செய்வாங்க, அதிகமாக வாய் பேசுவாங்க, தொந்தரவு கொடுப்பாங்க, நம்மளை எடுக்க விடாதபடி, அதை ஒரு மனதோடு கவனிக்க விடாதபடி நம்மளை என்ன செய்வாங்க, தொந்தரவு பண்ணுவாங்க. இதே போல் தான் அந்த ஹென்ரிக்கும் என்ன செய்திருக்காங்க, இப்படி தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. முதல் வாரம் ஓடிடுச்சு. சரி, அடுத்த வாரம் பார்ப்போம், பசங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அடுத்த வாரமும் என்ன செய்தார், அந்த சர்ச்சுக்கு போனார், சண்டே ஸ்கூல் எடுக்க போனார். மறுபடியும் அதே போல் தான் பிள்ளைகள் என்ன செய்தாங்க, இருந்தாங்க. கொஞ்சம் சிறிதளவு கூட என்ன செய்யல, மாற்றம் இல்லை. இந்த மகன் அதிகமாக ஜெபத்தோடு, ஹென்ரிக்கு வந்து அதிக ஜெபத்தோடு நினச்சிருக்காங்க, ஆயத்தத்தோடு நான் அந்த ஊழியத்தை செய்யன்னு சொல்லி வாஞ்சோடு நினச்சிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்ய முடியல, அவங்களால ஊழியம் செய்ய முடியல. சத்ருவின் போராட்டம் அதிகமாக இருந்துச்சு. இவருக்கு என்ன செய்யனே தெரில. நான் இந்த பிள்ளைகளை நான் எப்படி வழி நடத்துவது, நான் சுவிசேஷம் இவங்களுக்கு நான் எப்படி சொல்லுவது சொல்லி அவர் திகைத்தவராக, நான் என்ன செய்யலாம், இந்த பிள்ளைகள்கிட்ட நான் எப்படி இந்த பிள்ளைகளை எப்படி வழி நடத்துவது அப்படின்னு சொல்லி திகைத்தவராக என்ன செய்தார், காணப்பட்டார். ரெண்டாவது வாரமும் என்ன செய்ச்சு, முடிஞ்சு போச்சு. உடனே இவருக்கு வந்து இந்த காரியங்களாம் பார்க்கும்போது சகிக்க முடியாதபடி, இதே போல் தான் நிறைய டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, பிள்ளைகள் வந்து தொந்தரவு கொடுக்கும்போது அதை சகிக்க முடியாதபடி, நான் இனிமேல் இந்த ஊழியத்தை நான் நினச்ச மாட்டேன், செய்ய மாட்டேன், எனக்கு வேண்டாம், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதே போல் தான் இந்த ஹென்ரிக்கும் அந்த பொறுப்பாளரிடம் போய் சொல்கிறாரு, எனக்கு வேண்டாம், இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம், என்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ரொம்ப குறும்பு பண்ணுறாங்க, அவங்களால என்னால் என்ன செய்ய முடியாது, சகிக்க முடியலை. ஏன் தான் அந்த ஊழியத்துக்கு வந்தேனோ அந்த நிலைமைக்கு நான் நினச்சிட்டேன், ஆளாயிட்டேன். அதனால் தயவு செய்து என்னை இந்த ஊழியத்துலேருந்து நினச்சிருங்க, விட்டுருங்க. அந்த மகன் அதிகமாக சோர்ந்து போயிட்டான், ஒரு யோனாவை போல் சோர்ந்து போயிட்டான். வேண்டாம் இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிட்டார். உடனே அந்த பொறுப்பாளர் அவர்கிட்ட வந்து, வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து அவனுக்காக ஜெபித்து இந்த ஊழியத்தை என்ன செய்யுங்க. உங்களுக்கு விளையேற பெற்ற இந்த ஊழியம் உங்கள் கரங்களில் நினச்சது கொடுக்கப்பட்டிருக்குது.
இது நம்ம ஒவ்வொரு பிள்ளைகள் வீடுகளாக தேடி தேடி போய் நம்ம என்ன செய்ய முடியாது, சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. ஆனால் கிருபையாக நமக்கு ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியத்தை ஆண்டு நம்ம கரங்களில் கொடுத்துருக்கிறாரு. அத்தனை பிள்ளைகளும் நம்மளை தேடி நினைச்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதே போல் தான் இந்த நாட்டு சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் நிறைய ஒருவேளை டீச்சர்ஸ்க்கு விரோதமாக டீச்சர்ஸ் பேசலாம், அதனால் சோர்ந்து போகலாம். பிள்ளைகளுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கிறவங்க அன்பாக நடக்காதபடி அதிகாரத்தில் பதவிங்கிற இதை கையில் எடுத்துட்டு மற்றவங்களை என்ன செய்வாங்க, அதிகாரம் பண்ணுவாங்க. என் சொல்ல தான் நீங்கள் கேட்கணும், என் சொல்படி தான் நீங்கள் நடக்கணும், இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒரு தாழ்மையை என்ன செய்யாது இருக்காது. தான்ங்கிற அகம்பாவத்தோடு என்ன செய்வாங்க, அந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை பொறுப்பை எடுத்துகிட்டு ஊழியத்தை என்ன செய்வாங்க. அதனால் பாதிப்பு யாருக்கு தான், நமக்கு தான். அதனால் இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த பாதிப்பு நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டு கொடுத்த நம்ம கரங்களில் கொடுத்த அந்த ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு என்ன செய்யணும். நம்ம கரங்களில் நம்ம வாங்கிட்டோம், அந்த நேரத்தில் 2 ஊழியத்தை இன்னொன்று என்ன செய்வாங்க, பெண்கள் கூட்டத்தில் என்ன செய்வாங்க, அந்த ஊழியத்தில் போய் நின்றுக்கிடுவாங்க. அந்த பெண்கள் கூட்டத்தை ஊழியத்தை முடிச்சுட்டு தான் நான் என்ன செய்வேன், சண்டே ஸ்கூல் எடுக்க வருவேன்னு சொல்லிட்டு அப்படி பிரச்சனைகள். அதே போல் சர்ச் ஆராதனை நடக்கிற நேரத்தில் நீங்கள் நினச்சிங்க சண்டே ஸ்கூல் ஊழியத்தை நினச்சிங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போலாம் சொல்லும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அங்கே சர்வீஸ் நடக்கும், எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு மனது இருக்காது. இப்படி நிறைய காரியங்கள் பிரச்சனைகள் என்ன செய்யும், ஒரு சின்ன ஊழியம்தான், ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை வச்சு நம்ம நினச்சக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. எல்லாவற்றையும் ஆண்டு சமூகத்தில் ஜபத்தில் வச்சுட்டு அதை நம்ம செய்யும்போது ஆண்டு சரியாக என்ன செய்வாங்க, நடத்துவாங்க. நம்முடைய எல்லைகள்லாம் ஏசப்பா என்ன செய்வாங்க, விரிவாக்கி என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அநேக பிள்ளைகளை நம்ம பக்கத்தில் என்ன செய்வாங்க, கொண்டு கொடுப்பாங்க. அதே போல் இந்த ஹென்ரிக்கு என்ன பண்ணாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. உன்னை பொறுப்பாளர் சொன்ன உடனே அப்போ சரி நான் ஓகே, நான் மறுபடியும் நான் என்ன செய்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் என்ன செய்கிறாரு, 3வது வாரமாக மறுபடியும் என்ன செய்கிறாரு, அந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்து போகிறாரு. இவ்வளவு அவர் பொறுப்பாளர் சொல்லியும் அவர் என்ன செய்கிறாரு, அமைதலோடு ஜெபத்தோடு என்ன செய்கிறார், கடந்து போகிறாரு. அவர் எதிர்பார்ப்போடு போகிறாரு. கண்டிப்பாக பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா நம்ம ஜெபிச்சு இருக்கிறோம், கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு சொல்லி ஆர்வத்தோடு என்ன செய்கிற போகிறாங்க. ஆனால் போனால் அங்கே பார்த்தா என்ன இருந்துச்சு, அவன் ஏமாற்றம் தான் அடைஞ்சார். அதே எப்படி இருந்தாங்களோ, முதல் வாரம் போகும்போது எப்படி இருந்தாங்களோ அதே போல் தான் 3வது வாரம் நினச்சிதாங்க. அந்த பசங்க குறும்பு பண்ணிக்கிட்டு அந்த டேவி அவன் தலைமை எடுத்து எல்லா அதிகமாக கேலி பண்ணி நினச்சி தான் இருந்தான். இதை பொறுக்க முடியாதபடி அந்த ஹென்ரிக் உடனே நேர பொறுப்பாளர் மறுபடியும் போனார். அப்போ அவர் கேட்டார், இவ்வளோத்துக்கும் காரணம் யாருங்கும்போது அந்த டேவிங்கிற பையன்தான், இவ்வளவுத்துக்கு அந்த பையன்தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ அந்த பொறுப்பாளர் என்ன செய்தார், ஒரு ஐடியா கொடுத்தாரு. நீங்கள் உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த டேவி வீட்டுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே இவருக்கு ஹென்ரிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவனை கூப்பிட்டு அவர் சத்தம் போடுவார், திட்டுவார் அப்படின்னு நினச்சா என்ன போய் எங்கே போய் சொல்கிறாங்க, அந்த டேவி வீட்டுக்கு போக சொல்கிறாங்களே, அவன் வீடு எங்கே கிடக்கோ யாரோ எனக்கு தெரியாது, வீட்டுக்கு போக சொல்கிறாங்களே அப்படி சொல்லி கொஞ்ச நேரம் சிந்திச்சார். சிந்திக்கும்போது தான் அந்த பொறுப்பாளர் சொல்கிறாரு, ஹென்ரிக் நீங்கள் தயங்காதீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், அந்த டேவி வீட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், போகணும். நான் உங்களுக்கு அட்ரஸ் தரேன், இந்த அட்ரஸ் படி அவங்க வீடை தேடி நீங்கள் அங்கே போய் அவனோட என்ன செய்யுங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே இந்த ஹென்ரிக் முழு மனதோடு அவன் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை, அரை மனசோட சரி அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸை வாங்கினார். வாங்கிட்டு அவர் என்ன பண்ணார், அன்றைக்கு சண்டே ஸ்கூல் முடிஞ்ச பிறகு எல்லோரும் வீட்டுக்கு போன பிறகு ஒரு சாயந்தர நேரம் போல் அவன் என்ன பண்ணார், ஈவினிங் நேரம் என்ன பண்ணார்,
அந்த அட்ரஸை கொண்டுட்டு போய் டேவி வீட்டுக்கு என்ன செய்கிறாரு போனார். அவர் தேடி கண்டுபிடிக்கிறாரு. கஷ்டமான பகுதி, வீடு தேடி பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த குடிசைவாழ் பகுதியில் அந்த சகோதரனுடைய அட்ரஸ் என்ன செய்துச்சு இருந்துச்சு. அதை தேடி இந்த சகோதரன் கண்டுபிடிச்சி ஒரு குறுகலான பாதை, அந்த குறுகலான பாதைக்குள்ளே இவர் என்ன செய்கிறாரு, அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே போன அந்த வீடை பார்த்தாலே அவருக்கு என்ன பயங்கர ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஓலை குடிசை, ஒரு ஒரு சுத்தமே இல்லை, ஒரு சுத்தமில்லாத அந்த பகுதியில் அவர் கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. நின்றுட்டு அந்த கதவை என்ன செய்கிறாரு, தட்டுறாரு. கதவை தட்டினோடனே அங்கே ஒரு லேடி, ஒரு அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, கதவை திறந்துட்டு நீங்கள் யார், உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து இந்த சகோதரனை பார்த்து, ஹென்ரிக்கை பார்த்து கேட்குறாங்க. அந்த சகோதரியை பார்க்கும்போது இவருக்கு உடனே ஒரு தலையில் ஒரு சிறுதலை கூட தலையில் எண்ணெய் கிடையாது. அப்படி அலங்கோலமான நிலைமையில் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, வந்து நிற்கிறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸெலாம் கிழிந்ததாக ஒரு வறுமையின் கோலம் எப்படி இருக்குமோ அதே வறுமை கோலத்தோடு அந்த சகோதரி வந்து என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. உடனே இந்த சகோதரி இதை பார்த்த உடனே இவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இவ்வளவு ஏழ்மையான டேவியா அப்படின்னு நினச்சிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் உள்ளே இருந்து ஒரு சத்தம் கொடுக்குது, மம்மி இது எங்கள் சண்டே ஸ்கூல் சார் அப்படின்னு சொல்லி அவன் சத்தம் கொடுக்கான். சத்தம் கொடுத்த உடனே அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, அவனை அந்த ஹென்ரிக்கு என்ன உள்ளவா தம்பி அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டு கொண்டு போகிறாங்க. உள்ளே போனால் அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ இருள், ஒரு வெளிச்சமே இல்லை, வீட்டுக்குள்ளே இருளாக இருக்குது. அந்த ஓரத்தில் நல்ல பயங்கர ஸ்மெல், பேட் ஸ்மெல். அதில் ஒரு ஓரத்தில் ஒரு உருவம் என்னச்சுது படுத்து கிடக்குது, சுருண்டு மட்டங்கி என்னச்சுது படுத்து கிடக்குது. உடனே இதெல்லாம் பார்க்குறாரு, என்ன இது, அந்த ஒரு மனுஷன் சுருங்கி மடங்கு படுத்து கிடக்கிறாரு. வீட்டுக்குள்ளே ஒரே நாத்தம், அந்த குடிச்சிட்டு அந்த சாராய நாத்தம் அவ்வளோ மோசமாக நாத்தம் எடுத்துகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே போய் அவர் வந்து முகத்தை சுழிச்சிட்டு அந்த உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, அவனை உட்காருங்கன்னு சொல்லி டேவி அம்மா சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு சோஃபா கடந்துச்சு. அதில் போய் அந்த சகோதரன் நினச்சிறாரு, ஹென்ரிக்கு போய் நினச்சிறாரு அமர்ந்திருக்கிறாரு. அப்போ தான் அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு வந்து 9 மாதமாக என்ன இல்லை, வேலை இல்லைன்னு அவர் என்ன செய்த, குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா குடிக்க ஆரம்பித்த பிறகு தனக்கு கையில் காசு இல்லைன்னு அந்த சின்ன பையன் சொல்கிறான், டேவி எங்கள் அப்பாட்ட குடிக்கிறதுக்கு காசு காலியான உடனே எங்கள் அம்மாவை அடித்து போட்டு காசை வாங்கிட்டு போவாங்க. இல்லைன்னா எங்கள் அம்மா எங்கே காசு வச்சுருக்குறாங்களோ அந்த இடத்த பார்த்து திருடி என்ன செய்வாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க. போய் குடிச்சிட்டு வந்து இப்படி தான் படுத்து கிடப்பாங்க. எங்கள் வீட்டை குறித்து எங்களை குறித்த ஒரு கவலையே கிடையாது. ஒரு அன்பற்ற சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்யிருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் அப்பா என்னை ஒரு நாள் நினச்சதில்லை, நேசித்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் சொன்ன உடனே இந்த ஹென்ரிக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். அந்த டேவியை போய் அவங்க அம்மாட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை சரிப்படுத்தணும்னு சொல்லி நோக்கத்தோடு போனவர் இப்போது அவருடைய சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் நினச்ச ஒரு மாற்றமாகி அவனை டேவியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க அம்மாட்ட பேசிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அந்த டேவிட்ட சொல்கிறாரு, தம்பி இந்த வாரம் நீ சண்டே ஸ்கூலுக்கு வரும்போது சிறிது நேரத்துக்கு முன்பாக நீ உன்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நான் அவன் வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் தோளில் தட்டி கொடுத்துட்டு அவர் என்ன செய்யிட்டார், போயிட்டார். அதே போல் அடுத்த வாரம் வந்தது. அடுத்த வாரம் வரும்போது இவன் சொன்ன மாதிரியே இவர் ஹென்ரி கொஞ்சம் லேட்டாக போனார். அங்கே யார் உட்காந்துருந்தா, டேவி வந்து அதற்கு முன்பாக ஆயத்தமாக நினச்சி தான் உட்காந்துருந்தான். இவனுக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். உடனே
அவர் என்ன பண்ணார்னா, டேவி நீ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொந்த காரில் அவனை உள்ளே ஏற்றி நான் பார்க்குக்கு போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, அவனை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் பார்க்கில் போய் கூட்டிகிட்டு போய் அதையெல்லாம் சுற்றி காட்டிட்டு அவங்க சாப்பிட்றதுக்கும் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு மறுபடியும் என்ன செய்தாங்க, சண்டே கிளாஸில் என்ன செய்தாங்க விட்டு சண்டே ஸ்கூல் என்ன செய்தாங்க எடுத்தாங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போதே பெரிய மாற்றம். இப்போ டேவி என்ன பண்ணலை, பழைய குறும்புத்தனம் அவனை விட்டு ஓடி போயிடுச்சு. கேலி பண்ணுற காரியங்களும் அவனை விட்டு என்ன செய்ச்சு ஓடிட்டு அன்பாக அமைதியாக சண்டே ஸ்கூல் டீச்சர் அந்த ஹென்ரிக் சொன்ன வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்தான் கவனமாக என்ன செய்தான் கேட்டான். மற்ற பிள்ளைகள் குறும்பு பண்ணும்போது அந்த பிள்ளையில குறும்பு பண்ணாத, பேசாத, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடக்குனவனாக அவன் என்ன செய்தான் காணப்பட்டான். பின் நாட்களில் அந்த டேவி ஒரு பெரிய ஊழியக்காரனாக நினச்சிதாரு மாறினார். பாருங்கள், ஒரு சின்ன ஒரு அன்பு தான். அந்த அன்புனால் திரளான பாவங்களை மூடுன்னு சொல்லி வேத வசனத்தின்படியாக அந்த ஹென்ரிக் செலுத்தின ஒரு சிறிய அன்பற்ற சூழ்நிலை இருந்த பெற்றோரால் அன்பு செலுத்த முடியலை, வறுமை, தகப்பன் குடிகாரன், அதனால் அன்பு செலுத்தாத சூழ்நிலையில் அந்த டீச்சர் கொடுத்த சிறிய அன்புனால் அந்த பையனிடத்தில் ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்கூல் எடுக்கிற டீச்சர்ஸுடைய வாழ்க்கையில் நான் கேட்குறேன் ஒரு கேள்வி, பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்துகிறீங்களா? அந்த பிள்ளைகளிடத்தில் நம்ம வேதத்தை நம்ம போதிக்கும் போதே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம ஷேர் பண்ணுறோமா? ஷேர் பண்ணி அவனோட குறைகளை நம்முடைய வேதத்தின் அடிப்படையில் அவங்களை தீர்த்து வைக்கிறோமா? இந்த ஹென்ரிக்கை போல் விசாரிக்கிறவ நம்ம இருக்கிறோமா? அந்த விசாரிக்கிற குணம் இருக்கும்போது அந்த பிள்ளைகள இருதயத்தில் புதைந்து கிடக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் வெளியே நினைச்சுவாங்க நம்மிடத்தில் சொல்லுவாங்க. சொல்லும்போது இன்னும் அந்த அன்பு சகல பாவங்களையும் மூடுன்னு சொன்ன வேத வசனத்தின்படியாக அந்த அன்பினால் ஊன்று கட்டப்பட்டவர்களாக ஒருவேளை வீட்டில் அவங்கள அன்பு கிடைக்காமல் இருக்கலாம். சண்டே ஸ்கூலுக்கு வந்து இந்த டீச்சர்ஸ் மூலமாக ஒரு அன்பு கிடைக்கும்போது அவ்வளோ குணங்களாக நிச்சயம் மாறும், ரட்சிப்பு உண்டாகும். அதனால் அப்படியே நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அப்படி தலையிலே தாழ்த்தி என்னையும் இப்படி மாற்றுங்க, ஒரு ஹென்ரிக்கை போல் நான் சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்கிறேன், என்னையும் இப்படி மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா இந்த வெளியில் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா இந்த நாள் சண்டே ஸ்கூல் ஊழியத்தை குறித்து ஆண்டவரே அதில் எப்படி நடத்த வேண்டும், எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை ஒரு கதையின் மூலமாக ஒரு உண்மை சம்பவத்துமே எனக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஒரு டேவி குறும்புகாரம் ஒரு மகனை ஒரு அன்பினால் அந்த ஹென்ரிக்கு அவனை ஒரு மாற்றத்தை உருவாக்கினாரோ, அதே போல் இந்த நாட்கள் நமக்கு முன்பாக ஒரு டேவியையும் குறும்பு பண்ண ஒரு டேவியையும் ஒரு அருமையான ஒரு டீச்சரையும் ஹென்ரிக்குங்கிற ஒரு டீச்சரையும் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் சொல்லி ஒரு அருமையான டீச்சரை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்தார். இந்த நாட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம்? சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆகிய நாம் பிள்ளைகள்கிட்ட அன்பு செலுத்தி ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு சண்டே ஸ்கூல் ஊழியத்தை செய்கிறோமா? அருமையான டேவியை போல் அநேக குறும்புகார பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு வருவீங்க. இந்த நாட்களில் சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு வருகின்ற அருமையான தம்பி தங்கச்சிமார் பயபக்தியோடு ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்துருக்குறோமா? டீச்சர்ஸை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவங்கள பாடம் எடுக்க விடாதபடி குறும்பு பண்ணிகிட்ருக்கோமா? இந்த நாள் தீர்மானம் எடுப்போமா? ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்துட்டா நம்ம பயபக்தியோடு இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை நினச்சிருக்காங்க, பார்த்து கொண்டே இருக்கிறாரு. கர்த்தர் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம அது ஒரு நாள் ஆண்டுக்கு முன்பாக நம்ம நினச்சி நான் கணக்கு ஒப்பிக்க வேணும். இந்த நாள் தீர்மானம் எடுப்போம். சண்டே ஸ்கூல் ஊழியத்தை நம்ம எப்படி நடத்தணும், பிள்ளைகள் நம்ம எப்படி சண்டே கிளாஸில் எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த நாளில் அந்த நம்மளோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. தீர்மானம் எடுத்த பிள்ளையோட வாழ்க்கையில் தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாத ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வாதம் வண்ணத்தை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.